மாணவர்களை வரவேற்கிறோம். இந்த தலைப்பில் கேஸ் மெட்டல் ஆர்க் வெல்டிங் GWAW செயல்முறையின் மூலம் 10 mm தடிமன் கொண்ட மைல்ட் ஸ்டீல் MS பிளேட் சிங்கிள் பீட் பட் ஜாயிண்டை ஃபிளாட் பொசிஷனில் உருவாக்கவும் மதிப்பீடு செய்யவும் கற்றுக்கொள்வோம். இந்த பயிற்சியின் முடிவில் உங்களால் கேஸ் கட்டிங் மற்றும் கிரைண்டிங் ஆகியவற்றை பயன்படுத்தி விவலிங் மூலம் பிளேட்டுகளை தயார் செய்யவும், ரூட் கேப் மற்றும் டேக் வெல்ட் அமைக்கவும், வெல்ட் பீட் டெபாசிட் செய்து ஏதேனும் மேற்பரப்பு வெல்ட் குறைபாடுகளுக்கு பரிசோதனை செய்யவும் முடியும். வெல்டிங் ப்ராசஸ்க்கு தேவையான கருவிகளை பார்ப்போம். ஸ்டீல் ரூல், பால் பீன் ஹேமர், half round file, tri-square, tongs, chipping hammer, steel wire brush, personal safety equipment, key and spanner, helmet type screen, angle grinder, gas regulator with flow meter, CO2 gas heater, shielding gas hoses, welding power source, constant speed மற்றும் voltage உறுதி செய்யும் wire feeders, supply of electrode wire, welding gun, shielding gas cylinder. GWAW செயல்முறையின் மூலம் MS 10 mm தடிமனான பிளேட்டில் உள்ள சிங்கிள் வீபட் ஜாயிண்டின் ப்ரீ வெல்டிங் ப்ரிப்பரேஷனை பார்ப்போம். விவர குறிப்பின்படி MS பிளேட்டை கட் செய்யவும். 150 mm லெங்த், 50 mm விட்த் மற்றும் 10 mm திக்னஸ். MS பிளேட்டுகளின் விளிம்புகளை ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் வளைக்கவும். 2 mm ரூட் ஃபேஸை ஒவ்வொரு வளைந்த விளிம்பிலும் கிரைண்ட் அல்லது ஃபைல் செய்யவும். இணைக்க வேண்டிய துண்டுகளை நன்கு சுத்தம் செய்யவும். பிளேட்டின் மேல் பக்கத்திலும் பள்ளத்தின் பக்க சுவர்களிலும் ஜாயிண்டின் அடிப்பகுதியிலும் குறிப்பாக கவனம் செலுத்துங்கள். 5 முதல் 8 mm, அதிகபட்சம் 10 mm வரை ஒரு குச்சியை பராமரிக்கவும். .8 mm டயா ஒயருக்கு 80 முதல் 90 ஆம்பியர் கரண்ட் அமைக்கவும். ஆர்க் வோல்டேஜ் 18 முதல் 19 அமைக்கவும். அட்மாஸ்பியரிக் கண்டாமினேஷனில் இருந்து வெல்ட் மெட்டலை பாதுகாக்க கேஸ் ஃப்ளோ ரேட்டை 8 முதல் 10 LPM வரை அமைக்கவும். டிரான்ஸ்வர்ஸ் டிஸ்டார்ஷனை தவிர்க்க 10 mm தடிமன் கொண்ட பிளேட்டுகளுக்கு ஜாயிண்டை 183 டிகிரிக்கு ப்ரீசெட் செய்யவும். 2 mm ரூட் கேப்பில் பிளேட்டுகளை அமைக்கவும். சம தூரத்தில் டேக் வெல்ட் செய்யவும். இப்போது GWAW மூலம் MS 10 mm தடிமனான பிளேட்டில் உள்ள சிங்கிள் வீபட் ஜாயிண்ட் வெல்டிங் செயல்முறையை பார்ப்போம். வெல்டிங் டேபிளில் டேக் வெல்டிங் ஜாபை அமைக்கவும். டார்ச்சின் கோணத்தை 5 முதல் 15 டிகிரி வரை பயணத்தின் திசையை நோக்கி பராமரித்தால் ரூட் ரன்னில் சிறந்த பெனிட்ரேஷன் பெற முடியும். ரூட் ரன்னை டெபாசிட் செய்யவும். செகண்ட் ரன்னின் போது மெட்டல் அல்லாத சேர்க்கைகளை தவிர்க்க கார்பன் ஸ்டீல் வயர் பிரஷ் மூலம் ரூட் ரன்னை சுத்தம் செய்வது முக்கியம். செகண்ட் ரன்னுக்கு கரண்டை 90 முதல் 100 ஆம்பியர் மற்றும் 19 முதல் 20 வோல்ட் ஆர்க் வோல்டேஜை இடையே அமைக்கவும். செகண்ட் ரன்னுக்கு மெதுவான பயண வேகத்தை பராமரிக்கவும். ரூட் ரன்னுடன் ஒப்பிடவும்.
தேர்ட் ரன்னுக்கு செமி சர்க்குலர் சைட் டு சைட் வீவிங் மூமெண்ட் கிரெசன்ட் மோஷன் பயன்படுத்தவும். பீடின் இரு முனைகளிலும் எந்த அண்டர் கட்ஸும் இல்லாமல் முழு பக்க சுவர் இணைவை அடையவும். பீடின் இருபுறமும் டோஸின் முடிவில் சரியான சீரான ஃபில்லிங் பெற 1 முதல் 2 செகண்ட் வரை டுவெல் டைமை பராமரிக்கவும். சரியான மற்றும் சீரான பீட் ப்ரொஃபைல் மற்றும் 1 முதல் 1.5 mm ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை பராமரிக்கவும். இப்போது GWAW செயல்முறையின் மூலம் ஃபிளாட் பொசிஷனில் 10 mm பிளேட்டில் சிங்கிள் V-பட் ஜாயிண்ட் பற்றிய எச்சரிக்கை மற்றும் ஆய்வு பற்றி விவாதிப்போம். GWAW-க்கான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள். குறிப்பிட்டதை விட அதிகமான ஃபியூஸ்களை இன்ஸ்டால் செய்ய வேண்டாம். எலக்ட்ரிக் கனெக்ஷன்ஸ் டைட்டாக இருப்பதை உறுதி செய்யவும். செயல்பாட்டின் போது எந்திரத்தை திறக்க வேண்டாம். நல்ல காற்றோட்டத்தை பராமரிக்கவும். சரியான கலர் லென்ஸ்களை பயன்படுத்தவும். ஆர்க்கை வெறும் கண்களால் பார்க்க வேண்டாம். சரியான ஆடைகளை அணியுங்கள். கிரைண்டிங்கின் போது பாதுகாப்பு கண்ணாடிகளை அணியுங்கள். எரியக்கூடிய பொருட்களை வெல்ட் பகுதிக்கு வெளியே வைக்கவும். எப்போதும் வெல்டிங் மிஷினை சரியாக எர்த் செய்யவும். யூனிஃபார்ம் வெல்ட் சைஸ் மற்றும் ஜாயிண்ட் ஷேப்பை சரிபார்க்கவும். சமமான லெக் லெங்த்தை உறுதி செய்யவும். பற்ற வைக்கப்பட்ட பகுதியை சுத்தம் செய்து குறைபாடுகளுக்கு பற்ற வைப்பை ஆய்வு செய்யுங்கள். குறைகளை இப்போது பார்க்கலாம். கிராக். Spatters. Overlap. Improper fill. இந்த பயிற்சியின் முடிவில் உங்களால் பெவலிங் மூலம் பிளேட்களை தயார் செய்யவும், ரூட் கேப் அமைக்கவும், டேக் வெல்ட் செய்யவும், வீவிங் டெக்னிக்கை பயன்படுத்தி செகண்ட் ரவுட் ரன் மற்றும் தேர்ட் ரன் டெபாசிட் செய்யவும், வெல்ட் குறைபாடுகளை ஆய்வு செய்யவும் கற்றுக்கொண்டோம். நன்றி மாணவர்களை, அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.